Hey guys, welcome to the channel to Gaming with UK. So இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம்னா ஒரு அன்பாக்சிங் வீடியோ இது. ஸோ யூஸ்வலாக நம்ம சேனல் ரொம்ப நாள் கழிச்சு ஒரு அன்பாக்சிங் வீடியோ பண்றோம். என்ன அன்பாக்ஸ் பண்ண காத்திருக்கோம் அப்படின்னா அது வந்து ஏசர் ஆஸ்பயர் 3 லேப்டாப். ஒன் ஆஃப் த பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி லேப்டாப். இதில் யூஸ் பண்ணுற ப்ராசஸர் வந்து பார்த்தீங்கன்னா Ryzen 3. ஸோ அது பார்த்தீங்கன்னா i3க்கு ஈக்குவலண்டான ஒரு ப்ராசஸர். அண்ட் இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் வித் எஸ்எஸ்டியோட விண்டோஸ் 11 ப்ரீலோடாகவே வருது. இதோட ப்ரைஸிங் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு கிடைச்சது வந்து 35,000 கிடைச்சது. பட் ஆன்லைனில் நீங்கள் போனீங்கனாலும் மோஸ்ட்லி அதே ரேட் தான் இருக்கு. அமேசானில் நான் லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அதில் போய் வாங்கிக்கலாம். இப்போ குவிக்கான ஒரு அன்பாக்சிங் வந்து பார்த்துடலாம். ஸோ பாக்ஸ் நல்லா சீல்ட் பேக்டாக வந்திருந்தது. ஸோ நான் இங்கே லோக்கல் ஸ்டோரில் இருந்து தான் நான் இதை வாங்கினேன். எனக்கு இங்கே வந்து 35 வித்தவுட் பேக் வந்து எனக்கு கிடைச்சது. ஸோ ஒரு பாக்ஸ் கவர் கொடுத்துருந்தாங்க, அதுக்குள்ளே இன்னொரு கவர் போட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் ஆக்சுவல் லேப்டாப் பாக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஆமாம், இதுக்குள்ளே தான் லேப்டாப் இதுக்குள்ளே தான் லேப்டாப் வந்தோம். ஏன்னா இதுக்கு மேலேயே பாக்ஸ் பார்க்க முடியாது இல்லையா? ரைட், சீல் எல்லாமே பக்காவாக இருக்குது. ஸோ இப்போ சீலை வந்து ஃபஸ்ட்டு கிளியர் பண்ணிடலாம். இதில் வந்து 4GB ரேம் இருக்குது, அப்புறம் 256GB SSD, அதுவும் M.2 கொடுத்துருக்காங்க. ஸோ அதுதான் இது ஒரு முக்கியமான விஷயம். நான் இந்த ப்ரைஸ் இந்த ஸ்பெசிஃபிகேஷன் ரேஞ்சில் என்னென்ன லேப்டாப்ஸ் இருக்குன்னு பார்க்கும்போது டெல் ஹெச்பியில் பார்த்தேன்னா எனக்கு ஒரு 40,000 45,000 கிட்ட வருது. பட் இது வந்து 35,000 அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. ஸோ ஒரு நல்ல டீல் தான் இது. ஸோ அதனால இந்த லேப்டாப் பார்த்து சரி வாங்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணி வாங்கியாச்சு. இது ஒரு பேசிக்கான யூஸ்க்காக தான் வச்சிருக்கிறது. ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே பார்த்தா சார்ஜர் கேபிள்ஸ் இருக்கு. ஸோ நல்லா கவரில் கொடுத்துருக்காங்க. ஸோ ரெண்டுமே தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. அண்ட் இப்போ லேப்டாப் சேம் பேக்கேஜிங்லாம் நல்லா இருக்கு. ஸோ பேக்கேஜிங் வைஸ் ப்ராப்ளம் இல்லை. அந்த சார்ஜர் கேபிள் தான் எனக்கு ரொம்ப வந்து ஒரு லைட்டாக இருக்க மாதிரி ஃபீல் ஆகுது. ஓகே, இப்போ நம்ம கவர் ரிமூவ் பண்ணி பார்க்கலாம். எஸ், அது வந்து அந்த சில்வரிஷ் ஃபினிஷ் வந்து ரொம்பவே நல்லா இருக்கு பார்க்கறதுக்கு. எனக்கு இது பார்க்கும்போது மேக் புக் ஃபீல் வருது. அந்த கலர் அண்ட் பிளாக் வித் தட் சில்வர் டச் வந்து எனக்கு மேக் புக் ஃபினிஷ் இருக்கு. ஸோ லேண்ட் போர்ட் இருக்கு, HDMI இருக்கு, அண்ட் USB 3.0 சப்போர்ட் 2 இருக்கு. ஸோ லேப்டாப் பார்க்கவே பக்கமாக இருக்கு. ரேடான் கிராஃபிக்ஸ் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் இனிஷியலாக ஆன் பண்ணி பார்த்துருவோம் என்னன்றத. ஸோ Acer ஃபுல் ஹெச்டி டிஸ்பிளேங்க, இல்லை ஆன்டி கிளேர் ஃபுல் ஹெச்டி டிஸ்பிளே. அது எனக்கு அந்த ரொம்ப சர்ப்ரைசிங்காக இருந்தது. இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் இவ்வளோ ஸ்பெசிஃபிகேஷன் கொடுத்து இந்த லேப்டாப் வருது. அண்ட் வந்து இதில் ஃபுல் சைஸ் கீபோர்டும் கொடுத்துருக்காங்க. யூஸ்வலாக வந்து ஃபுல் சைஸ் கீபோர்ட் கொடுக்க மாட்டாங்க, ஃபுல் சைஸ் கீபோர்டும் இருக்குது. ஸோ அது இதில் ஒரு ஆடட் ப்ளஸ் பாயிண்ட். அண்ட் ஆல்சோ இதில் வந்து வைஃபை 5 தான் இருக்குது, 6 கிடையாது, வைஃபை 5 இருக்குது. ஸோ பெசல்லாம் ரொம்ப சின்னதாக இருக்குன்னு சொல்லிட்டு கிளைம் பண்ணுறாங்க. அண்ட் ஆல்சோ HDMI சப்போர்ட். ஸோ வந்து SODIMM சொல்லிட்டு ரேம் மாடியூல் கொடுத்துருக்காங்க. SSD plus 4GB RAM more than enough for normal basic day-to-day யூஸ்க்கு வந்து இது more than enough. ரொம்பவே நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ விண்டோஸ் 11 ப்ரீலோடட்ன்றதால ஃபர்ஸ்ட் நான் செட்டப் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நான் வரேன் இதுக்கு எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம். ஸோ எல்லாம் செட்டப் பண்ணி முடிச்சாச்சு. ஸோ லேப்டாப் டிஸ்பிளே வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. டிஸ்பிளே ஃபுல் ஹெச்டி டிஸ்பிளே ஆன்டி கிளேர் ரொம்பவே நல்லா இருக்கு. ஸோ ஜஸ்ட் உங்களுக்கு இப்போ ஸ்பெசிஃபிகேஷன் காட்டுறதுக்கு நான் ஓப்பன் பண்ணுறேன். கீபேடும் ட்ராக் பேடும் யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஸ்மூத்தாக இருக்குது. முன்னாடியே சொல்லி ஆகணும் இந்த விஷயத்த. ஸோ அப்புறம் ப்ராப்பர்ட்டிஸ் போய் பார்க்கலாம் என்னன்றது. SSDன்றதுனால பெர்ஃபார்மன்ஸ் நம்மளுக்கு யூஸ்வலாக தெரிஞ்ச மாதிரி தான் நல்லாவே இருக்கும் பெர்ஃபார்மன்ஸ். ஸோ Ryzen 3 3250U இருக்கு. ஸோ யூனா மொபைல் ப்ராசஸர், ஸோ அது தெரியும். ப்ளஸ் 4GB ரேம் இருக்கு. ஸோ சிங்கிள் பார்ட்டிஷன் தான் கொடுத்துருந்தாங்க. அதுலேயே அந்த 256GB அப்படியே வந்து இதில் கவர் ஆயிடுச்சு. ஸோ வால்யூம் இன்க்ரீஸ் பண்ணி வச்சாச்சு. ஸோ நம்ம ஏதாவது வீடியோ ப்ளே பண்ணி, ஸோ வீடியோ கிளாரிட்டி நல்லா இருந்தது. நான் யூடியூப்ல வீடியோஸ் ப்ளே பண்ணி பார்த்தேன் 4K அப்புறம் 1HD ஃபுல் ஹெச்டின்னு சொல்லிட்டு. 4Kல கொஞ்சம் கஷ்டப்பட்டுச்சு, பட் ஃபுல் ஹெச்டியில் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுது. ஸோ இந்த லேப்டாப்பில் இதுதான் வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும். ஓவராலாக நல்லா இருந்துச்சு. ஸோ நான் இப்போ இதோட ஸ்பீக்கர் டெஸ்ட்டும் நான் பண்ணி காமிச்சிடுறேன். ஏன்னா எனக்கு ஸ்பீக்கர் வந்து கொஞ்சம் லோவர் சைடு இருக்க மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருந்தது. ஸோ அடுத்த இப்போ வரத்துல வந்து இப்போ அந்த ஸ்பீக்கர் டெஸ்ட் நான் உங்களுக்கு ஒரிஜினல் ஆடியோ கொடுக்குறேன். இது கிளாரிட்டி நல்லா இருக்கு. ஸோ ஒரு குயிக்கான அன்பாக்சிங் அண்ட் அதோட ரிவ்யூவும் பார்த்தாச்சு. இந்த வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. இந்த லேப்டாப் பத்தி கொஞ்சம் எடுத்து சொல்லுங்க. சைனிங் ஆஃப், கேமிங் வித் UK.